Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB ALP யோட கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன் ஆகிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ALP 2025 க்கான நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 11 ஏப்ரல் 2025 ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படினா 12 ஏப்ரல் 2025 ல இருந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. அதே மாதிரி லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19 மே 2025 ஓட அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிச்சு. பேமெண்ட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 21 மே 2025 ஓட பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட். ஃபைனலா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 22nd மேல இருந்து 31st மேல வந்து ஓபன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்கன்னா எஸ்டர்டேவே ஓபன் ஆகிருச்சு. டோட்டலா உங்களுக்கு 10 டேஸ் வந்து டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 10 டேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. வந்துட்டு இந்த இடத்துல அப்ளை இருக்கும். இதில் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும், ரெண்டாவது ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஆதார், லாகின் வித் RRB அக்கௌண்ட்னு கேட்கும். ஓகே, லாகின் வித் RRB அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் என்னோட மொபைல் நம்பர் மிஸ் பண்ணிட்டேன், மெயில் ஐடி மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா லாகின் வித் ஆதார் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் லாகின் வித் RRB அக்கௌண்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் என்னோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிறேன். மெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் ரெண்டுல ஏதாவது ஒன்று என்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு இங்க இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஐ எம் நாட் ஏ ரோபோட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த லாகின் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் லாகின் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணவாங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி சென்ட் ஓடிபியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே லாகின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லாகினை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகினை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அடுத்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரிக்குள்ளே வாங்க. ஓகே, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அப்ளை பண்ண எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். நான் இது வரைக்கும் அப்ளை பண்ண NTPC எக்ஸாமு, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ALPயோட நோட்டிஃபிகேஷன், நான் என்னென்ன எக்ஸாமுக்குலாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கேனோ அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். இப்போ நான் கரெக்ஷன் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா இங்கே மாடிஃபைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் மாடிஃபையை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 10 நாள் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, மதர்ஸ் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ இது எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஃபாதர் நேமில் உங்கள் அப்பா நேமில் ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களோட மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ண முடியாது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னாலும் பண்ண முடியாது, ஜெண்டர் சேஞ்ச் பண்ண முடியாது, டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் எதுவுமே இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், ஸோ இதில் எந்த கரெக்ஷனுமே நீங்கள் பண்ண முடியாது. இது போக ரிமைனிங் இருக்கக்கூடியது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இல்லை சர்டிஃபிகேட், ஓபிசி நம்பர் ஏதாவது, ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நம்பர் ஏதாவது தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க, இல்லை ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி யூஆர்னு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இப்போ ஓபிசியாக சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ரீஃபண்டபிள், இதை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்போ இந்த 250னா நான் ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் 250 பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இப்போ உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு 10 மிஸ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி ஒரு 4-5 கரெக்ஷனோ இல்லைனா ஒரு 10 கரெக்ஷனோ இருக்குன்னா 10 கரெக்ஷனையும் ஒரே டைமில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு 250 பே பண்ணிவிட்டு இருந்துக்கலாம். சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு 2 கரெக்ஷன் பண்ணி 250 பே பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 கரெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அகெயின் வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், 250 பே பண்ணணும். ஒரே டைமில் எல்லா கரெக்ஷனும் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் 250 பே பண்ணிவிட்டு முடிச்சிடலாம். ஓகேவா, சில பேர் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்க மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துருங்க, எந்தெந்த இடத்துலலாம் கரெக்ஷன் இருக்குது, எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு ஒரே டைம்லேயே எல்லா கரெக்ஷனும் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரின்னு இருக்கும். இதை படித்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகுச்சோ அதே மாதிரி தான் இதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு பேஜாக போய் உங்களோட கரெக்ஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னாலிட்டி இருக்கும், அடுத்து டேட் ஆஃப் பர்த், ஏஜ், இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து அப்பா நேமு, அம்மா நேமு, ஜெண்டர், இதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இதை பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கனாலே இந்த மாதிரி சிம்பிள், பிளாக் சிம்பிள் வந்து காட்டும். ஏன்னா இந்த இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்லேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் சிங்கிளாக மேரிடாங்கிறதுக்கானது கொடுத்துருப்பீங்க. ரிலீஜியன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட மதர் டங் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட எக்ஸாம் லாங்குவேஜ், சப்போஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது இங்கிலீஷ் கொடுத்துருப்பீங்க. இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதே இது தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஓப்பன் ஆகும். மலையாளம் கொடுத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மலையாளத்தில் ஓப்பன் ஆகும். ஹிந்தி கொடுத்தாங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷுங்கிறது டிஃபால்ட்டான லாங்குவேஜ். ஓகே, இப்போ தமிழ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பரை இங்கிலீஷ் அண்ட் தமிழில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட விசிபிள் மார்க், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னா அதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே கம்யூனிட்டி, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட கம்யூனிட்டி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஓபிசிக்கு பதிலாக யூஆர்னோ, இல்லை உங்களுக்கு எஸ்சி எஸ்டியாக இருப்பீங்க, சர்டிஃபிகேட் வந்து கையில் கிடச்சிருக்காது, அப்ளை பண்ணுற டைமில் என்ன பண்ணியிருப்பீங்க, யூஆர்னு கொடுத்துருப்பீங்க. இப்போ உங்கள் கையில் எஸ்சி எஸ்டிக்கான சர்டிஃபிகேட்டோ இல்லை ஓபிசிக்கான சர்டிஃபிகேட்டோ இருக்குது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அட்ரஸ். ஓகே, ஸோ அட்ரஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸையும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல் வரும். அதுக்கப்புறம் இங்க நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்து பாருங்க, ஆர் யூ அன் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டிருக்கோம். இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ யூஆர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இபிசி சர்டிஃபிகேட், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா ஸோ அதுக்கு எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீடைல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரயில்வேல நீங்கள் அப்ளை பண்ணும்போது, ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபீஸில் பார்த்தீங்கன்னா 500 கொடுக்குறீங்க, யூஆர் வந்து 500 பே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 250 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும். சப்போஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் இதில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து சிசிஏ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, ரயில்வேல அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீடைல்ஸும் இதுல வந்து கரெக்டா நீங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, சோ எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணிட்டு மிஸ்டேக் வச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிட்டு இங்க சேவ் கொடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, ஸோ இப்போ எஸ்எஸ்எல்சியோட இது நம்பர் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்கீங்க, சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது இது பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே எடிட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எடிட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே வந்து உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கே ஒரு பென்சில் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ எடிட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ப்ரொஃபைல் டாக்குமெண்ட், இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து கிளியராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ உங்களோட ஃபோட்டோ வந்து ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு இப்போ பசங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக ஒரு சட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து நீட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களோட சைனும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா பெரும்பாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ உங்களோட அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட போட்டோ கிளியரா இருக்கான்னு பாருங்க, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கிளியரான ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகேவா, அதே மாதிரி உங்க சைன்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணி கரெக்டா அப்லோட் பண்ணிருங்க. ஸோ உங்களோட சைனும் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா அதையும் கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா பெரும்பாலும் அப்ளிகேஷன் ஃபோட்டோ அண்ட் சைன் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
ஸோ அடுத்து நம்ம எந்த பேஜுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூ. ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஓகே, ஏஎல்பிக்கான அந்த போஸ்ட்டோட ப்ரிஃபரன்ஸு CBD 2ல் வந்து நீங்கள் என்ன ட்ரேடு சூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அந்த ட்ரேடுக்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எந்த ட்ரேடு சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது ட்ரேடு மாற்றி கொடுத்துட்டீங்கனாலும் இந்த டைமில் CBD 2 பேப்பருக்கு வந்து நீங்கள் என்ன ட்ரேடு வேணுமோ, உங்களுக்கு எந்த ட்ரேடு வந்து ஓகேவோ, நீங்கள் இன்ஜினியரிங் அதில் படிச்சிருப்பீங்க, இல்லை டிப்ளமோ அதில் படிச்சிருப்பீங்க, ஸோ அந்த ட்ரேடை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டிக்ளரேஷன் இருக்கும். ஸோ இந்த டிக்ளரேஷன் எல்லா பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்டர் த பிளேஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேமை வந்து என்டர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வில்லேஜ் வந்து தெரியாது. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் இப்போ திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னா திருநெல்வேலி, இல்லை தென்காசி அப்படின்னா தென்காசி, மதுரை அப்படின்னா மதுரை, அந்த மாதிரி அந்த பிளேஸோட நமக்கு மெயினாக தெரியும் இல்லையா நம்ம மாவட்டம், அந்த இடத்த கொடுங்க. ஓகே, ஸோ அந்த இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்கே உங்களோட சைன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் வந்து கொடுங்க. ஓகே, ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் கொடுத்ததும் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். உங்களோட நேமு, ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, அது மாதிரி அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்கோ எல்லாமே ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக இந்த அப்ளிகேஷனை ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷனில் வந்து ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. ஸோ நல்லா அப்ளிகேஷனில் மேலேருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீசெக்டு த அபவ் டீடைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் கரெக்ட். நான் திருப்பியும் வந்து எல்லாத்தையும் ரீசெக் பண்ணிட்டேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டிக்ளரேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜென்ரேட் OTP இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஓகே, ஸோ அந்த OTPயை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 250 ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இங்க என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்களோ, இந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா அதுல வந்து அப்டேட் ஆகிரும். புரியுதா? சோ இப்போ நீங்க வந்து URக்கு பதிலா OBCன்னு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஃபைனலா நீங்க வந்து இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஜெனரேட் OTP கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். 250 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணதும் இங்க என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணீங்களோ எல்லாமே கரெக்டா சேஞ்சஸ் ஆகிரும். ஓகேவா? எல்லா மாற்றங்களுமே இதுல வந்துரும். ஓகே, சோ கிளியரா புரிஞ்சிருச்சா? சோ இப்படிதான் ALPயோட அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ணணும். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா NTPC அப்ளிகேஷன் எப்படி கரெக்ஷன் பண்றதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தேன். சோ இது ரயில்வே பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன் வந்து சேம் தான். எல்லா எக்ஸாமுக்குமே கரெக்ஷன் வந்து சேம் தான். நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே கொடுத்துருவாங்க. நமக்கு எந்தெந்த இடத்துல தேவை இருக்கோ அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா நேமு, ஃபாதர் நேமு, ஜெண்டர், சோ இந்த மாதிரி டீடைல்ஸ்ல வந்து எந்த ஒரு கரெக்ஷனுமே நம்ம வந்து பண்ண முடியாது. அது போக ரிமைனிங் இருக்கக்கூடியதுல வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 10 நாள் வந்து டைம் இருக்கு. அதனால பதட்டத்தில் கரெக்ஷன் பண்ணும்போதே மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கரெக்ஷன் விண்டோக்கே கரெக்ஷன் வச்சிடக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இந்த ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் இந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதை ஒரு டைமுக்கு 2 டைம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா 250 ரூபா ஃபீஸ் பே பண்ண போறீங்க. அதனால கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு கரெக்ஷன் விண்டோக்கு ஃபீஸ் எல்லாமே பே பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க இல்ல ALP அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுல உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ என்னோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி என்னால் லாகின் பண்ண முடியல மேம், அதே மாதிரி ஆதார் வெரிஃபிகேஷன் என்னால் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். நான் கரெக்ஷன் பண்ண எனக்கு ஒழுங்காக கரெக்ட் ஆக மாட்டேங்குது, எனக்கு என் கையில் இப்போ தான் OBC சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு, ஸோ நான் எப்படி கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். அந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ட் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி ALPக்கு நான் இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன், ரயில்வே எக்ஸாமுக்கு இப்பதான் அப்ளை பண்ணிருக்கேன், எங்க இருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ALP, டெக்னீஷியன், அதே மாதிரி RPF, NTPC, குரூப் D, SSC எக்ஸாம்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கான தனித்தனி பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த பேட்சஸ்ல பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேவும் இதுல வந்து டெஸ்ட் இருக்கும். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே கொடுத்துருவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம்.
ஓகேவா. ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். சப்போஸ் நீங்கள் 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1499 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே ஐ வாண்ட் ஏஎல்பி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்கேன், ஜூன் 5 எக்ஸாம் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச்லயே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகே, கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ரயில்வே எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். டெய்லி லைவ் கிளாஸ் எல்லாமே ஆப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். மார்னிங் 10:30 to 11:30 பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ கிளாஸஸ் பத்தின ஃபர்தர் டீடைல்ஸுக்கு இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆப்ல போய் டைரக்டா ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் ஆப்ல வந்து 2500 இருக்கும். ஸோ நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1,999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.